ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி கேரளா சேட்டன் ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். நல்ல கமகமான ஒரு சேட்டன் ஃபிஷ் குழம்பு. வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்குங்க. கூடவே வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி வறுத்துருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதே ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. அடுத்து 3 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, நல்லா ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதே நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதை லைட்டாக 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் அந்த மாதிரி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, கட்டி இல்லாமல். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும். பாருங்கள், சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தலை வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இதில் வந்து நான் ஏற்கனவே அயில மீன் வாங்கி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த மீனாலும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே அந்த சாறு எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஜென்டலாக லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா இடத்துலையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை அளவுக்கு பெரிய புளியை இந்த மாதிரி கரைச்சி அதிலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் அதோட சட்டியோடு சேர்த்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க, உடஞ்சிடாமல். அடுத்து இது கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், அவ்வளோதாங்க, தலை கொதித்து கம்மன்னு வாசனை வருது. ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி விட்டுறலாம். இல்லாட்டி இன்னும் கெட்டியாகணும்னா ஓப்பனில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா தண்ணியில் வற்றி கெட்டியாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அடுத்து கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு சேட்டன் கேரளா ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி எனக்கு குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.